Hi, hello friends and neighbors. Welcome back to our day-to-day life channel. இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு தான் நான் எடுத்திருக்கேன். கேழ்வரகு இப்போ ஷாப்ஸில் பவுட்ராகவே கிடைக்கிது. பட் நான் கேழ்வரகு வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரவுட்ஸாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி காய வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேழ்வரகு பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா அடி பிடிக்காத மாதிரி கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா பாயில் ஆனதும் களி மாதிரி சூடாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக வத்தக்குழம்பு மாதிரி இல்லை ஆனியன் அண்ட் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காய குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். பட் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் இது கூழ் மாதிரி கரைச்சி குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதோட சப்பாத்தி 2 போட்டுட்டு கீரையும் காம்பினேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கவங்க மார்னிங் இதை ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதோட நமக்கு வயிறு ஃபுல்லாகலை அப்படின்னா ஒரு சப்பாத்தி அதோட கொஞ்சமாக கீரை எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் காம்பினேஷன் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.